ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருப்பு கலர் இட்லி பொடி, கருப்பு உளுந்து கழுவி காய வச்சுருக்கேன். இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம், கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை காய வச்சுருக்கேன். இப்போ கருப்பு உளுந்தை வானலில் கொட்டிட்டேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கும். இந்த பாருங்கள், நல்லா பொன் முருவலாக வறுத்துட்டோம். அப்படியே வெடிக்கிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த காஞ்ச மிளகாவும் இதில் போட்டுருவோம். நல்லா உளுந்து வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் காய வச்ச கருவேப்பிலையும் போட்டுட்டு ஸ்டவ்வை நிறுத்திடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்க. இந்த பாருங்கள், பொட்டுக்கடலை போட்டுட்டு இதிலே தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி ரெடி. பாருங்கள், இட்லி பொடிக்கு தேவையான உப்பு போட்டு மிக்சியில் இப்போ அரைச்சிக்கணும். இட்லி பொடி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. கருப்பு உளுந்தில் தான் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.